சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். வெறுப்பு இருந்தா கோபத்தை காட்டுவோம், வேற விதமா செயல் புரிவோம். விருப்பம் இருந்தா அதுக்காகவும் செயல் புரிவோம். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் செயல் புரிவோம். எங்க செயல் புரிகிறோமோ அங்கு புண்ணிய பாபம் கண்டிப்பாக வரும். புண்ணிய பாபம் கண்டிப்பாக வருமானால் சுகதுக்கம் வந்தே தீரும். ஆக விருப்பு வெறுப்பினால் செயல், செயல்களில் புண்ணிய பாபம் கலந்திருக்கும் தன்மை, புண்ணிய பாபம் கலந்திருக்கும் தன்மையால் இன்ப துன்பங்கள் வரும் தன்மை. அந்த வில்லங்கத்தாலே, வில்லங்கம்னா என்ன? அனர்த்தம். அதனால அனர்த்தம்ங்கிறார் இவர் உரையாசிரியர். வில்லங்கம்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு இடையூறுன்னு அர்த்தம். அது அந்த இடையூறினால், இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற இடையூறினால் ஜனனம் விளையும். மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஒரு பிறவிலே நமக்கு புத்தி வர வேண்டாமா? பிறவி எவ்வளவு துன்பம் உடையதுன்னு. ஆகையினால ஜனனம் விளையும், பிறப்பு தோன்றும். ஆண்டான் உரைத்தபடியே, ஆண்டான்னு சொன்னா குருநாதர், நம்மை ஆண்டவன், நம்மை ஆட்கொண்டவன். உரைத்தபடியேனா உபதேசித்தபடியே, குருநாதர் உபதேசித்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள். அப்படியே அறிவாகி அசையாது இருந்து கொள் மாற்றி படிக்கணும். அறிவாகி அசையாது இருந்து கொள், அறிவாகி சற்றும் அசையாது இருந்து கொள். அவர் சொன்ன மாதிரி, அவர் உபதேசம் பண்ண மாதிரி அறிவே வடிவானவனாக, ஞானமே வடிவானவனாக, மெய்யுணர்வே வடிவானவனாக அசையாது இருந்து கொள். அசையாதுன்னு என்ன அர்த்தம்? பரிபூர்ண வைராக்கியத்தோட இருன்னு. வேற எதையும் நாடாதே, நாடாதே நாடாதே, ஓடாதே ஓடாதே, கூடாதே கூடாதே, எதையும் நினைக்காதே, நாடாதே, ஓடாதே, கூடாதே, அதோட சேராதே. நிம்மதி வேணும்னா, இல்லை எனக்கு அறகுறை நிம்மதி போரும்னா சரி, பரவாயில்லை. நம்ம யாருக்கு சாந்தி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் பேச முடியும். இல்லை இல்லை எங்களுக்கு அறகுறை நிம்மதியே போரும்னா அப்போ நம்ம என்ன பேச முடியும் அவங்கள்ட்ட? எனக்கு உண்மையான மோட்சம் வேணும், பரிபூர்ணமான மகான்களெல்லாம் எந்த ஒரு மோட்ச சாம்ராஜ்யத்தை அனுபவித்தார்களோ அதை நானும் பெறணுங்கிறவங்கள்ட்ட தான் இதெல்லாம் பேச முடியும். இல்லாட்டி நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், அப்படியே இருந்துட்டு போகிறேன், அறகுறையாகவே இருந்துக்கிறேன்னு சொன்னால் நல்லது, தீர்காயுஷ்மான் பவா, அவ்வளோதான் சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டான் உரைத்தபடியே அறிவாகி சற்றும் அசையாது இருந்து கொள். குருநாதர் உபதேசித்த வண்ணம் உண்மையை உணர்ந்து அந்த உண்மையிலேயே நிலைத்திருப்பாயாக. குருநாதர் உபதேசித்த வண்ணம் நன்கு பற்றற்றவனாய் அந்த உண்மையிலேயே நிலைத்திருப்பாயாக. ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள், அறிவாகி நெஞ்சே. அவ்வளவுதான். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பாட்டினுடைய கருத்து என்ன? மக்களே, விருப்பு வெறுப்பை நீக்குங்கள். அந்த விருப்பு வெறுப்பு அளவு அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகள் உண்டாகும். அது மட்டுமல்ல, பிறப்பும் ஏற்படும். எனவே குருவை சார்ந்திருந்து குருவின் உபதேசத்தை பெற்று பற்றற்றவர்களாய் மெய்யுணர்விலேயே நிலைத்திருங்கள் என்பது இந்த பாடலுடைய கருத்து. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற
ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.